மேலே தூங்கிட்டு இருக்கான். பெரியவன் இப்போ தான் கீழே வந்திருக்கான். நம்ம வந்து கிச்சன் போகலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது, பால் வெளியே இருந்துச்சுல. நம்ம கூட பழகிறவங்ககிட்டே நம்மளோட கஷ்ட சூழ்நிலை சொன்னோம் அப்படின்னா வெறுத்து. நம்ம பெட்ரூமில் பார்த்தோம் இல்லையா, இதை நம்ம இப்போது நம்ம நிறைய தோணி வந்தால் தான் வெயிட் பண்ணுற பழக்கம்லாம் இல்லை. ஆனால் ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரக்ஷோட செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் டேன்னு வச்சுக்கோங்களேன் காலேஜ். ஸோ இன்றைக்கி என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் ஃபஸ்ட் டைம் செல்ஃபி கேமராவில் நான் வந்து விலாக் எடுக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பழைய ஃபோனில் வந்துட்டு செல்ஃபியில் எடுத்திருக்கேன், நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு செல்ஃபியில் எடுக்கிறேன் இந்த ஃபோனில். நான் எந்திரிச்சு வந்துட்டு கீழே 4 மணிக்கே எந்திரிச்சாச்சு. ஆனால் நான் வந்து கீழே வந்து லேட்டாக தான் வந்தோம். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது, தெரியும்னு நினைக்கிறேன். 5 மணி ஆகுது. சின்னவன் இன்னும் மேலே தூங்கிட்டு இருக்கான். பெரியவன் இப்போ தான் கீழே வந்திருக்கான். நம்ம வந்து கிச்சன் போகலாம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. சமைச்சிட்டு இவனையும் கொண்டு போய் விட்டுட்டு வண்டி சர்வீஸ் விடணும். வண்டி சர்வீஸ் விடுறதெல்லாம் எடுக்க முடியுதா என்னென்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். வந்துட்டு இப்போ நம்ம கிச்சன் போகுமா. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 டேஸாகவே காய்ச்சல். 22ஆந்தேதி லைட்டாக வந்துட்டு மூக்கில் தண்ணி வருது அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் 23 நேற்று பார்த்தீங்கன்னா உள்காய்ச்சல், சளி, அப்புறம் தலைவலி, தும்பல் இருந்துச்சு. நைட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகே தான், ஆனால் இன்னும் இருக்குது. நைட்டு மெடிக்கல் ஷாப்பில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகலை, மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தேன் 4 மாத்திரை. இது ஒன்று. இது மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, காலையில் கொடுக்கும் போது கொடுக்க வேண்டாம், இது கொடுத்தா தூக்கம் வரும் அப்படின்ட்டாங்க. இது 3 மட்டும் கொடுத்துக்கோங்கக்கா அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நம்ம அவங்களுக்கு ஏதாவது சமைச்சி ஃபுட்டு கொடுத்துட்டோன்னா, சமைச்சிட்டோன்னா மதியம் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் வெயில் நேரத்தில் சுத்தமாக முடியாது. கிச்சன் போகலாமா. எங்கள் வீட்டில் நேற்று நாங்கள் 2 பேரும் எலெக்ஷனுக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸு இப்படி அவுத்து கதவு மேலே தான் போட்டு வச்சுருக்கோம். அது ஏன்னே தெரியல. எனக்கு எந்த வீட்லேயுமே இந்த கயிறு கம்பி வந்து செட் ஆகிறது கிடையாது. மேலேயும் அப்படி தான் புட்டுக்கிட்டு கிடக்குது. நான் மேலே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே அப்படியே எல்லாம் அவுத்து அப்படியே போட்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எங்கள் வீட்டு நிலவரம். எனக்கு என்ன வேலை பார்த்தாலுமே என் வீட்டில் வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இப்போது போகலாம். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், இந்த கண்ணாடி மாற்றுறதுக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை இதில் வந்து ஏதாவது வைக்க முடியுமா அப்படின்னு எனக்கும் தெரில. இல்லை ஏதாவது வச்சாலும் ஓகேவான்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுங்கள். நம்ம கிச்சன் போகலாம். இப்போ நான் வந்து கிச்சன் வந்துட்டேன். நான் வந்து ராஸ் குக்கரில் தான் இந்த தோசைக்கல் வாங்கியிருந்தேன். ஆனால் உண்மையாலுமே இரும்புக்கல் நல்லாயிருக்கு. இப்போ ஒரு 2-3 டேஸாக இதில் தான் வந்து டைமாக இதில் தான் தோசை ஊற்றியிருக்கேன். நேற்று காலையில் ஆட்டின கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் மிச்சம் இருக்குது. நானும் ஃப்ரிட்ஜில் வைக்கல, சொல்லவும் இல்லை. அதனால் அவங்கள வைக்க நைட்டு பால் காய்ச்சினது லேட்டாக காய்ச்சினால அப்படியே வெளியே வச்சுட்டேன். இந்த பக்கம் கொஞ்சமாக பழைய சாப்பாடு இருக்குது. பாத்திரம் கழுவி கமுத்துனது கிடக்கு. இப்போது டீ வைக்கணும். அந்த ஃப்ரிட்ஜ்லேயும் மாவு இல்லை, மாவாட்டி வைக்கணும். அது வந்து மாவாட்டுறது இப்போ ஏதோ 2 டேஸ் வந்து வெளியில் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். அது போயிட்டு வந்துட்டு மாவாட்டிக்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் அரிசி ஊற வச்சு ஆட்டலை. அதுக்கப்புறம் ஆட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இது நம்ம வீட்டு பணியார சட்டி, நம்ம வீட்டு அரிசி ட்ரம் எட்டி பார்க்குற அளவு கிடக்கா
இதுதான் கவியோட வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் வெளி உலகத்துக்கு கவி தான் நல்லா இருக்கா, சிரிக்கிறா, ஹாப்பியாக இருக்கா, புது துணி போடுறா, தலை சீவுறா, பூ வைக்கிறா, ஜாலியாக வெளியில் போகிறா. எப்போ பாரு முகத்தில் சிரிப்பாக இருக்குன்னு தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி யாருக்கும் தெரியாது. ஸோ இது வந்து யாருக்குமே தெரியாது. என்ன நேசிக்கிறவங்க நேற்று லைவில் கேட்டதுனால அவங்களுக்காகவே இதை நான் வந்து ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. மீறி போனால் இன்னும் ஒரு 4 நாள் அவ்வளோதான். இன்னொரு 4 நாள் ஆக்கலாம். வேறு இதுதான் என்னோடய நிலவரம். இப்போ வந்து பேக் கேமராலேருந்து ஃப்ரண்ட் கேமரா பரவாயில்ல, இதில் அப்படியே மாற்றிக்கிற ஆப்ஷனல் இருக்கனால மாற்றியாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தில் கடகடன்னு எடுத்து கமுத்திட்டு அரிசி தண்ணியில் போட்டுடலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா கேமரா பிடிப்பாங்க. இப்போ நானாக கேமரா பிடிச்சிட்டு பண்ணுறனால அரிசி உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு வாசல் தெளித்து விட்டுடலாம். ஓகே. என்ன பண்ணிட்டுருக்க? காஃபி போடலான்ட்டு பால் எடுத்துட்ருக்கேன். ஓகே. என்ன வேணும்? ஏதோ போடு. காஃபி போடல, ஏன்னா பால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது. பால் வெளியே இருந்துச்சுல, காஃபி போட்டுக்கலாம். வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு அண்டா கழுவி தனியாக வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா நடக்கும்? நம்ம வந்துட்டு ஆர்வ போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே ஆர்வ போட்டு ஆர்வவே தண்ணி வச்சுக்க மாட்டேன். அண்டாவில் இறக்கி விடும். ஆனால் நான் பெற்ற வாரிசு சுரண்டி மோப்பாங்க. ஆனால் அதை ஆர்வ போட்டு அண்டாவை கழுவி தண்ணி இறக்க மாட்டாங்க. சரிங்களா? நானும் சொல்லி பார்த்துட்டு கேட்குற மாதிரி தெரியல. ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறேங்கிற ஒரு மைண்ட் செட்டே வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். அண்டா கழுவி தண்ணி இறக்கிட்டேன், அந்த அரிசி உரைச்சிட்டேன். இந்த பக்கம் சாம்பார் வச்சு பருப்பு வேக போட்டாச்சு. என்னது வந்து இந்த மாதிரி குக்கரை 2 வச்சுருக்கேன். இது பழைய குக்கரு. இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறமா நம்ம வந்து வாங்கின குக்கர் இருக்குது. 2லேயுமே கேஸ் கட் போயிடுச்சு. இது வந்து புட்டு வைக்கிறங்கிற பேரில் இந்த குக்கரை நான் நாசம் பண்ணிட்டேன். இன்னொரு குக்கர் வந்து நல்லா தான் இருந்துச்சு, கேஸ் கட் போயிடுச்சு. அதை 2யுமே மாற்றிட்டு வந்தால் தான் சோறு வைக்க. இப்போ என்னென்னா சோறு வச்சா முழுசாக இருக்குது. சிலிண்டர் இருக்கிற பிரச்சனை இல்லை. சோறு விசில் வந்து அதை திரும்ப சுடுதண்ணி காய வச்சு அதில் வேக வச்சு அப்படித்தான் நான் குழம்பு ஓட்டிகிட்டு இருக்கேன். கேஸ் கட் வாங்கி போட்டு ஒரே வேலை முடிஞ்சிடும். ஏன்னா 10 நிமிஷம் எரிஞ்சால் போதும். இப்போ சிலிண்டர் கிடச்சிருச்சு எனக்கு. 1200 கொடுத்து நான் சிலிண்டர் வாங்கிட்டேன், ஒரு லோடு பிடிச்சிட்டேன். ஆனால் இப்போ நான் தொக்கும் செய்ய முடியாது. அதனால் என்னென்னா சரி ஓகே, இப்போதைக்கு இந்த ஏப்ரல் அப்படியே போகட்டும். அப்போது இந்த மாதம் பிடிச்ச சிலிண்டர் வந்து கணக்கு அடுத்த மாதம் வந்துடும் இல்லையா? அப்போ நம்ம இது பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்கிறனால அப்படி யோசித்து தொக்கு ரெடி பண்ணல. மே 1க்கு மேலே நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆயிரும். எல்லா வகையான தொக்குமே ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துறேன். அப்புறம் அதுக்கப்புறம் பசங்க வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ காலேஜ் போகிறனால கம்பல்சரி நமக்கு வந்து சிலிண்டர் தேவை. பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று வச்சு சமாளிச்சுக்கலாம். அது கரண்ட் அடுப்பு இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கரண்ட் அடுப்பு என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே நம்ம கிச்சன் சின்னதாக இருக்குது. இங்கேயும் வச்சு கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண முடியாது, அங்கேயும் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டு அதை எடுத்து வந்துட்டு கொடுத்துட்டேன் மாமா வீட்டுக்கு. சரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு இந்த பிரச்சனைங்கிறனால கரண்ட் அடுப்பு. இப்போ எனக்கு கரண்ட் அடுப்பு இருந்தால் போதும், அதிலே நம்ம சமைச்சிக்குவோம். ஆனால் இப்போ இல்லாத பட்சத்தினால தான் நம்ம தொக்கும் ரெடி பண்ணல. இப்போ தொக்கு போடாதனால பிஸ்னஸ் டல்லாகிடுச்சு. அதுதான் இங்கே ஹைலைட்டு. தொக்கு போட்டிருந்தோன்னா பிஸ்னஸ் பயங்கர டாப்பில் இருக்கும். அதுவும் டல்லாகிடுச்சு. பார்க்கலாம். இப்போ காஃபி போட்டுட்டு அடுத்தடுத்து வேலை செய்ய சாம்பார் வச்சு ரசம் வச்சிடலான்னு இருக்கேன். ஏதாவது ஒரு காய் வதக்கிடலாம். எப்பவுமே கிச்சன் பொருளை வந்து கரெக்டாக நீட்டாக வச்சுருக்கோன்னா இந்த பொருள் அடுப்பில் வச்சாலும் இது பண்ணலாம், அது வச்சாலும் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சமீப காலமாக கிச்சன் பொருளும் ஒழுக்கம் இல்லை, வெளி பொருளும் ஒழுக்கம் இல்லை. ஆனால் இப்படி வந்து கிச்சனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போது அடியில் இருக்க குக்கர் மூடியும் குக்கரும் மேலே இருக்கிறது ஒன்று, அதுக்குள்ளே இருக்க கேஸ் கட்டு வேறு குக்கர் இருக்குது. சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு குக்கரை, இதோட மூடி அதுக்கு எடுத்து போட்டு சோறு வைக்கிறது. குழம்பு இப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்படி நம்ம லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே கேம் பண்ணுறாங்களோ தெரியல. ரொம்ப ஹார்ட் ஆகுது, சொல்ல முடியல. ஆனால் சிரிக்கிறோம், நல்லாயிருக்கும், அவ்வளோதான்.
நேற்று கூட ஒரு தங்கம் கேட்டிருந்தாங்க, அம்மா நீங்கள் நிஜமாவே நல்லா இருக்கீங்களா, நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பயங்கர எமோஷனல் ஆகிடுச்சு. எல்லாத்துட்டையும் நம்ம ஓகேன்னு மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம கூட பழகிறவங்ககிட்டே நம்மளோட கஷ்ட சூழ்நிலை சொன்னோம் அப்படின்னா வெறுத்து போயிடுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்க, உனக்கு இதை தவிர வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு. அதனாலேயே மோஸ்ட்லி நமக்கு பழக்கமானவங்ககிட்ட நம்ம புலம்புறதை நிப்பாட்டியாச்சு. நமக்கு பழக்கமானவங்கன்னா நம்ம ஃபேமிலியில் நீங்கள் தான். அதனால தான் நான் உங்ககிட்ட புலம்புறதை நிப்பாட்டிட்டு அப்படியே எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கிறேன். வேறு ஆப்ஷனல் இல்லை, நம்ம டம்ளர்லேயே ஊற்றிருக்கோம் போல. எல்லோரும் வாங்க காஃபி குடிக்கல, காஃபி குடிச்சிட்டு அப்புறம் இந்த கிச்சனில் சமையல் வேலை பார்ப்போம். என்ன பண்ணுற? ஒரு பக்கம் சாம்பார் தாளிச்சுட்ருக்கேன், ஒரு பக்கம் சோறு விசில் வரைச்சிட்டு சொன்னால இதோட பாட்டு அதுக்கு அதோட பாட்டு இதுக்கும் மாற்றி போடுவேன்னு. அப்படி அது சாப்பாடு விசில் வரப்போகுது. இந்த பக்கம் சாம்பார் ரெடினா மீன்ஸ் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோம். அப்புறம் பீட்ரூட் இப்போ வர வர பாப்பாவுக்கு பீட்ரூட் பிடிச்சிருக்கு. பீட்ரூட் பண்ணக்கூட ஃபஸ்ட்டுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இன்னைக்கு தாண்டா உருப்படியாக விசில் வர மாற்றி போட்டனால என்னதான் இவனுங்களுக்கு பிரச்சனையோ எனக்கு தெரியல. சரி ஓகே, நான் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். டைம் ஆகிடுச்சு, மணி 6 பக்கம் ஆகிடுச்சு. நம்ம இப்படி குளிச்சிருக்க? அடுப்பில் நின்னா சமையல் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. என்னென்ன பண்ணியிருக்கோன்னா சூடாக சாப்பாடு, சாம்பார், ரசம், பீட்ரூட் பொரியல், ஐஸ் பிரியாணி. பாத்திரம் மட்டும் கழுவுறேன். நிருபேட்டை எந்திரிச்சு கழுவிட்டோம். நம்ம அந்த வெள்ளை துணி கையில் பெட்ரூமில் போட நம்ம பெட்ரூமில் பார்த்தோம் இல்லையா, இதை நம்ம வந்து துவைச்சி போட்டுடலாம். இவங்க மேலேருந்து கீழே வந்துட்டாங்க, இதை துவைச்சி போட்டோன்னா கொஞ்சம் பெட்ரூம் சுத்தமாக இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து வீடு கழுவலாம். நான் இன்றைக்கி 5 நாள் ஆகிட்டேன். ரக்ஷு அதனால் இந்த அலசி போட்டுருவேன். நான் நேற்றுலேருந்து ஒயிட் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அலசி போட்டு மேலே கொடிக்கம்பி என்ன லட்சணத்தில் இருக்குது தெரியுங்களா, சொல்ல முடியல. அப்படி இருக்குது, சொல்லவும் கூடாது. இதை அலசி போட்டுருவோம். குட் மார்னிங், எந்திரிக்கிறீங்களா? இப்போ நான் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனால் கிச்சனில் பாத்திரம் கழுவலை. அதில் ரக்ஷு நிரு எந்திரிச்சு கழுவிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவலை. அவனுக்காக அந்த வேலையை மட்டும் விட்டு வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் மொபைல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். சரிங்களா, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ மணி கரெக்டாக 7:20. இப்போ ரக்ஷு குளிக்க போயிருக்கான். அவன் குளிச்சுட்டு வந்தோடனே அவனுக்கு தலசி விட்டு கொண்டு போய் பல்லடத்தில் பஸ் வச்சுட்டு வந்துடலாம். அண்ட் பட்டறைக்கு என்ன போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. தலை வாரி விட்டுட்டேன், ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நான் தான் வந்து தலை சீவணும். சரி, ரசத்தில் போட்டு தரேன். நான் அப்படியே கிளிப் மட்டும் போட்டு வந்துடுறேன். தலை இன்னும் உணரவே இல்லை, ஈரமாக இருக்குது. வண்டி அப்படியே வந்துட்டு ஒரு 9:30-10 மணிக்கு தான் கொண்டு போய் விடுவோம். விட்டுட்டு வந்துட்டு அப்புறமா தான் போவேன். அம்மா ஏப்பா இங்கே பார். இப்போது நம்ம நிறைய வேலைகள் செஞ்சுருக்கோம் இல்லையா, ப்ரொமோஷன் அது இதுன்னு. அதில் பேமெண்ட் இஷ்யூ வருது பாரு பாப்பா. எல்லாத்துலேயுமே நம்ம போய் லாக் ஆகுறோம். ஏன் அப்படி லாக் ஆகுறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம சைடு யாருமே யோசிக்கிறது இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. எல்லோரும் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் வாங்கியிருக்கணும். தப்பு பண்ணிட்டு சரி விடு. என் பிள்ளைய மட்டும் வெளில விட்டு மீதி எல்லாத்தையும் உள்ளே வச்சு போட்டுற. அம்மா உள்ளே இருக்கான். என் பிள்ளை மட்டும் இப்படி வெளில இப்படி படுத்து கிடக்கு. என் தங்க பிள்ளை, என் வயிறு குட்டி உச்சுக்குட்டி உச்சுக்குட்டி. இவன் எங்க அழகன் தெரில. அவனை வாங்கு. ஐயா இது என்ன
முன்னாடி ஓடுறதா ரேஸா? மணிக்கு மேலே தான் அவன் ஆள் அதுக்கப்புறம் சூத்து பெட்டராக இருக்கும்ல. செப்பல் தான் கரெக்டாக இருக்கும். தண்ணியில் தான் போய் ஆடுவோம். அந்த 2 செருப்பும் அந்த ட்ரெஸ்ஸும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இருக்கா தோணி வந்தால் தான் வெயிட் பண்ணுற பழக்கம்லாம் இல்லை. ஆனால் இந்த நாயை பாரு. அவன் எப்படி தெரியுமா, இங்கே வா. இங்கே உட்காந்துட்டு மெயின் ரோட்டையே பார்ப்பான். ஆமாம் வராங்களா, எந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு போறேன்னு பார்ப்பான். அந்த பக்கமே பார்த்துட்டு இருப்பான். எப்போ வருவாங்க வந்தோடனே கத்த வேண்டியது. வண்டி பார்த்துட்டானா நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்திடுவோம். இப்போ இந்த 2 நிமிஷத்துல கீழே இருப்பான். எப்படி கத்துன்னு தெரியுமா? 2 நிமிஷம் கூட இருக்காது, சடனா கீழே. இப்போ அந்த பக்கம் என்ன கத்தும் வெளியே இப்போ நல்லவனாட்டு படி வெளியே வந்துடுவான். அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ரக்ஷு வந்து கிளம்பி கொண்டு போய் விட்டாச்சு பல்லடத்தில். நானும் வந்துட்டேன். மணி 8:43. வண்டி பற்ற 9 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. ஸோ ஒரு 9:30 மணி போல் வண்டி சர்வீஸ் விட போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.